நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க, ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, ப்ராப்பராக உங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கிறீங்க, ப்ராப்பராக உறவுகள்கிட்ட கரெக்டாக இருக்கீங்க. ஆனால் அந்த சுற்று வட்டாரம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் மேலே மட்டும்தான் குறை சொல்லுது. அப்போ இந்த குறைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிற கிடையாது. சரி சொன்னால் சொல்லிட்டு போன்னு விட்டுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் ஏற்படும். என்னடா பண்ணலாம், இப்போ நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம கரெக்டாக தானே இருக்கோம், அப்போ நம்ம மேலே எது மிஸ்டேக் இருக்காங்கன்னு நீங்கள் உங்களே தேவையில்லாமல் யோசிக்க வேண்டிய ஒரு சந்தேகத்தை கொடுக்குறாங்க. ஆனால் ப்ராப்பராக நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்கள் மற்றவங்க குறை சொல்கிறதுனால நீங்கள் என்றைக்குமே குறைஞ்சி போகிறது கிடையாது. வேலையில் பிரச்சனை, வேலையை விட்டு வந்துடலாமா அல்லது வேலையை விட்டு இடம் மாறிட்டேன் அப்படிங்கிற விஷயங்களில் யோசிக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் இடமாற்றம் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம், கவலைப்படவே வேண்டாம். வேலையை விட்டுட்டு வரலாமா, வேலையில் இவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியலையே அப்படின்னு யோசித்தீங்கன்னா தயவுசெய்து சில நபர்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ரொம்ப லாக் பண்ணுறாங்க, அவங்களாம் உங்களை உசுப்பேற்றி விட்டு லாக் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் மேலே அன்பு இருக்க மாதிரியே நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுப்பாரு, நீ எந்த அளவுக்கு உண்மையான அன்பு வச்சுருக்க, எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்குங்கிறத கொஞ்சம் மனச்சாட்சிபூர்வமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அக்டோபர் மாதத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும்போது ஒரு மகத்துவமான தன்மை ஏற்படும், உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும். கடகராசிக்காரங்களில் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்பிறை திதியில் பிறந்தாங்களோ அவங்க முகம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எப்பொழுதுமே ஒரு பிரகாச ஒளி இருக்க மாதிரியே ஃபீலிங் வரும். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கேரிங் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் மெயினாக வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய செய்ய நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன. இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயினாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த தமிழ் மாத பலன்களாக இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய பலன்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் 2025 என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு அத்தனை விதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பேசக்கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய எந்த பேச்சையும் யாரும் கவனிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஃபீலிங்கில் கடகராசிக்காரங்க கடந்த ஒரு 3 மாத காலமாக இருக்கீங்க. நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்குறீங்க, ஆனால் உங்கள் பேச்சை யாருமே மதிக்கிறது கூட கிடையாது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. என்னடா இது இந்த உலகம், அவங்க பேச்சை நம்ம கேட்கணுங்காங்க, நம்மளுடைய மனச்சாட்சிபூர்வமாக நம்மளை கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்காங்களே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய வருத்தங்களை நீக்கி நீங்கள் செய்கிற விஷயங்களில் உள்ள ப்ளஸ் அப்படியே உங்கள் கூட உள்ள நபர்கள் எல்லாமே உணர்வாங்க. பரவாயில்லையே, நம்ம எவ்வளோ தான் டிஸ்கரேஜ் பண்ணாலும், எவ்வளோ தான் நம்ம இவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் இவங்க ஒரு நல்ல நிலைக்கு இப்போ தன்னுடைய முயற்சி மூலமாக வர்றாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் நடக்கும். அதே போல் நம்முடைய கடகராசி அன்பர்களில் ஒரே ஒரு விஷயந்தான், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 நாளாக 60-70 நாளாக கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரங்க துடிக்கிற துடிப்பு, அவ்வளோ துடிப்பு, அவ்வளோ அழுத்தங்கள், என்ன பண்ணனே தெரியாமல் நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு 7.5 வருஷமாக போராடிட்டீங்க, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொண்டு போய்க்கிறீங்க. வேலையில் பிரச்சனை வருது, நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க, ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, ப்ராப்பராக உங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கிறீங்க, ப்ராப்பராக உறவுகள்கிட்ட கரெக்டாக இருக்கீங்க. ஆனால் அந்த சுற்று வட்டாரம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் மேலே மட்டும்தான் குறை சொல்லுது. அப்போ இந்த குறைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிற கிடையாது. சரி சொன்னால் சொல்லிட்டு போன்னு விட்டுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் ஏற்படுது. என்னடா பண்ணலாம், இப்போ நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம கரெக்டாக தானே இருக்கோம், அப்போ நம்ம மேலே எது மிஸ்டேக் இருக்காங்கன்னு நீங்கள் உங்களே தேவையில்லாமல் யோசிக்க வேண்டிய ஒரு சந்தேகத்தை கொடுக்குறாங்க. ஆனால் ப்ராப்பராக நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்கள் மற்றவங்க குறை சொல்கிறதுனால நீங்கள் என்றைக்குமே குறைஞ்சி போகிறது கிடையாது.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை காதில் அதாவதுன்னா உங்களுடைய மனசுக்குள்ளேயும் உங்களுடைய காதுக்குள்ளேயும் வாங்குறத விட்டுருங்க. அப்படியே பாஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகுங்கிற நிலைமை இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வேலையில் பிரச்சனை, வேலையை விட்டு வந்துடலாமா அல்லது வேலையை விட்டு இடம் மாறிட்டேன் அப்படிங்கிற விஷயங்களில் யோசிக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் இடமாற்றம் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம், கவலைப்படவே வேண்டாம். வேலையை விட்டுட்டு வரலாமா, வேலையில் இவங்க கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியலையே அப்படின்னு யோசித்திங்கன்னா தயவுசெய்து இன்னும் ஒரு 20 நாட்கள் தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு என்ன ஆகும், மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். கோச்சார கிரகங்களுக்குரிய விஷயங்களில் பாதிப்பு இருக்குன்னா இது உண்டு. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம், தசா புத்தி இதெல்லாம் வேறு விஷயம். ஓகேவா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆனால் ஓகேவா, அப்போ இந்த அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. சில நபர்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ரொம்ப லாக் பண்ணுறாங்க, அவங்களாம் உங்களை உசுப்பேற்றி விட்டு லாக் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் மேலே அன்பு இருக்க மாதிரியே நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நீ எந்த அளவுக்கு உண்மையான அன்பு வச்சுருக்க, எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கங்கிறத கொஞ்சம் மனச்சாட்சிபூர்வமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க மனசு உறுத்தும். அந்த கண்ணில் தெரியும் அவங்க காட்டுற ஒரு போலியான அன்பு. அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ரியாலிட்டி எது, போலியான விஷயம் எதுங்கிறத நீங்கள் உணரக்கூடிய அந்த தன்மை கிரகங்கள் கொடுக்க போது உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அப்பா வழி உறவுகள் மூலமாக ஏதாவது சிக்கல்கள் அல்லது அப்பாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும்பொழுது ஒரு மகத்துவமான தன்மை ஏற்படும், உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும். கடகராசிக்காரங்களில் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்பிறை திதியில் பிறந்தாங்களோ அவங்க முகம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எப்பொழுதுமே ஒரு பிரகாச ஒளி இருக்க மாதிரியே ஃபீலிங் வரும். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கேரிங் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் மெயினாக வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள், கவலைகள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து சரி செய்யப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது கிரக ரீதியாக நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன் அப்படின்னு சொன்னாலே கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது மைனஸாக இருக்கட்டும், எதுனாலும் 20% ஏற்படும். அதில் நம்ம ஊடால வீடியோவில் சொன்ன அத்தனை விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள், இது எப்போயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு சுப நிகழ்ச்சியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனை இன்னொருத்தவங்க அபகரிச்சிட்டாங்க, உங்கள் மனைவியை தேவையில்லாத செயல்பாடுகள் செய்ய வச்சுட்டாங்க. ஸோ இப்படி நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு மனசில் பாரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதை எப்போ கடந்து வருவோங்கிற கேள்விக்குறிகள் அதிகமாக வைத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, உங்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், பரிகார முறைகள் எல்லாத்தையும் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.